காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 138. பத்மபாதரின் கதை. வேடனின் பெருமை. ஆச்சாரியாளின் பிரதான சிஷ்யர்களில் ஒருவராக இருக்கப்பட்ட பத்மபாதாச்சாரியாள் ஆச்சாரியாள் காசிவாசம் செய்து கொண்டிருந்த போதே அவரிடம் சிஷ்யராக வந்து சேர்ந்தார். ஆச்சாரியாளுக்கு 16 வயசு கூட பூர்த்தியாகாத சமயம். பத்மபாதருக்கு பூர்வாசிரமத்தில் சனந்தனர் என்று பேர். அவர் சோழ தேசத்தை சேர்ந்தவர். அவரை பற்றி ஒரு கதை சொல்கிறேன். தம் ஊரில் இருந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெரியவர் நரசிம்ம மந்திரோபதேசம் பண்ணினார். நன்றாக ஜபம் பண்ணி சித்தி பெற்று நரசிம்மமூர்த்தியை தரிசிக்கணும் என்று அவருக்கு ஆசை உண்டாயிற்று. அகத்திலிருந்து புறப்பட்டார். ஏகாந்தமாக ஒரு மலையின் உச்சியில் இருந்த காட்டுக்கு போய் தபஸ் பண்ண உட்கார்ந்தார். ஒரு வேடன் வந்தான். ஐயா, ஏன் பாவம் இங்கே வந்திருக்கிறார் என்று நினைத்தான். அவரிடம் வந்து, எங்கள் மாதிரி பலசாலியான வேடர்கள் இங்கே வேட்டையாடி பிழைப்போம். பூஞ்சை பிராமணன், உனக்கு இங்கே எதுவும் கிடைக்காமல் கஷ்டப்படுவாய், எதுக்கு வந்த என்று கேட்டான். நரசிம்மர் தபஸ் என்றெல்லாம் சொன்னால் அவனுக்கு புரியாது என்று அவர், இடுப்புக்கு கீழே மனுஷன் மாதிரியும் மேலே சிங்கம் மாதிரியும் ஒரு பிராணி உண்டு, எனக்கு அது தேவைப்படுகிறது, இந்த காட்டில் அது இருக்கிறதென்று கேள்வி, அதற்காகத்தான் வந்தேன் என்றார். நிஜமாக சொல்லு ஐயரே, அப்படி ஒரு மிருகம் இங்கே இருக்கா? இந்த காட்டிலே நான் பார்க்காத இடமோ எனக்கு தெரியாத மிருகமோ ஒன்றும் கிடையாது. வேடர்களிலேயே என்னை போல இன்னொருத்தன் கிடையாது. ஆனால் நீ சொன்ன மாதிரி மிருகம் என் கண்ணில் பட்டதே இல்லை. நீ சொல்வது மட்டும் நிஜம் என்பாயானால் அதை நான் பார்க்காமல் விடுவதில்லை. நானே அதை பிடித்து கொண்டு வந்து கொடுக்கிறேன். நீ கஷ்டப்பட வேண்டாம். ஆனால் நிஜமாகவே அப்படி உண்டா சொல்லு என்றான். காட்டு ஜனங்கள் முரடு, நாம் ரொம்ப நைஸ் என்று தோன்றினாலும் அவர்களுடைய எளிமை, உழைப்பு, தைரியம், ஒத்தாசை குணம் எதுவும் நமக்கு வராது. நம்முடைய பித்தலாட்டங்கள் அவர்களுக்கு வராது. நரசிம்மமூர்த்தியை இவன் பிடித்து வந்து கொடுப்பதாக சொல்கிறானே என்று அவர் சிரித்தார். ஏன் சிரிக்கிறாய்? வேடிக்கைக்கு சொன்னாயா என்று அவன் கேட்டான். தம்மை ஏகாந்தமாக விட்டு அவன் நகர்ந்தால் போதும் என்று அவர், நிஜமாக அது இங்கே இருக்கிறது, ஆனால் உன்னால் பார்க்க முடியாது, உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்றார். அப்படியா சொன்னேன்? நாளைக்கு சாயங்காலத்துக்குள் அதை நான் பிடித்து கொண்டு வருகிறேனா இல்லையா பாரு. அது மட்டும் முடியாவிட்டால் இந்த உயிரை விட்டு விடுவேன். இந்த காட்டுக்கே பெரிய வேடன் என்று இருந்து கொண்டு உன் மாதிரி ஐயர் கஷ்டம் பார்க்காமல் எங்கள் இடத்துக்கு வந்திருக்கும் போது உதவி பண்ண லாயக்கில்லை என்றால் நான் உசிரை வைத்து கொண்டு என்ன பிரயோஜனம் என்று உசந்த மனசோடு சொன்னான். சரி, உன்னால் முடியாது என்று நான் சொல்லும்போது முடியும் என்று நீ புறப்பட்டால் நான் என்ன பண்ணுவது? உன் இஷ்டம் என்று அவர் சும்மா இருந்து விட்டார். வேடன் நரசிம்மத்தை தேடிக்கொண்டு புறப்பட்டான். அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்ட அரை மனுஷ அரை சிங்க ரூபத்தை விடாமல் நினைவில் வைத்து கொண்டு காடு பூரா தேடு தேடு என்று தேடினான். ஆகார நினைவே இல்லாமல், களைப்பு பார்க்காமல் ஒரே குறியாய் தேடினான். அன்றைக்கு முழுவதும் போய்விட்டது. மிருகம் அகப்படவில்லை. அவனும் விடவில்லை. மறுநாளும் தேடினான். சாயங்கால வேளையும் வந்துவிட்டது. சரி, ஐயரிடம் சொன்னதை நம்மால் செய்ய முடியவில்லை. அவர் பொய் சொல்லி இருக்க மாட்டார். நாம் தான் கையாலாகாதவனாகிவிட்டோம். உயிரை விட்டுவிட வேண்டியதுதான் என்று தீர்மானம் பண்ணினான். அங்கே படர்ந்திருந்த கொடிகளை அறுத்தான். தூக்கு போட்டுக்கொள்வதற்காக கிளையில் கட்டினான். அந்த சமயத்தில் எதிரே ஒரு மிருகம் நின்றது. நரசிம்மமூர்த்தி தான் வந்துவிட்டார். எத்தனை ஒருமுனைப்பாட்டோடு அவன் தன்னையே 2 நாளாக ஸ்மரித்திருக்கிறான். சத்திய வாக்கிய பரிபாலனத்திற்காக எப்படி பிராணத்தியாகமும் பண்ண துணிந்து விட்டான் என்பதில் சந்தோஷித்தே நரசிம்ம சுவாமி தரிசனம் கொடுத்தார். ஐயர் சொன்ன வர்ணனைப்படியே மிருகம் இருந்ததை பார்த்து அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிற்று. பாழும் மிருகமே, நீ அகப்படுவதற்கு இத்தனை பாடாப்படுத்தினாய் என்று சொல்லி தூக்காக போட்ட கொடியை அவிழ்த்து அதனால் நரசிம்மத்தை கட்டினான். சுவாமியும் அவனுக்கு கட்டுப்பட்டு நின்றார். கட்டுப்பட்டு என்றால் 2 அர்த்தத்திலேயும். கரகரவென்று நரசிம்மத்தை இழுத்து கொண்டு அவன் சோழதேச பிராமணரிடம் வந்தான். ஓய் பாரும், இதுதானே நீர் சொன்ன மிருகம் என்று கேட்டான். இவன் காட்டினானே தவிர அவரால் பார்க்க முடியவில்லை. அதாவது நரசிம்ம சுவாமி அவருக்கு காட்சி கொடுக்கவில்லை. அவனானால், இந்தா பிடிச்சுக்கோ, உனக்காகத்தான் கொண்டு வந்தேன், ஓட்டி கொண்டு சுகமாக ஊருக்கு போ என்றான். அவன் பொய் சொல்கிறானா? இல்லாவிட்டால் அவனுக்கு பிரம்மையா என்று இவர் நினைத்தார்.
அப்போது அவருக்கு கேட்கும்படியாக சுவாமி சிங்கப்பிரான் கர்ஜனை பண்ணினார். அவருக்கு துக்கமாக வந்தது. ஹீனனான வேடனுக்கு தெரிகிறாய், எனக்கு தெரிய மாட்டேன் என்கிறாயே என்று சுவாமியிடம் நொந்து கொண்டார். அப்போது அசரீரி வாக்கு உண்டாயிற்று. கோடி வருஷம் ஸ்வரூப தியானம் பண்ணினாலே ஏற்படக்கூடிய சித்த ஒருமுனைப்பாடு இவனுக்கு ஒரே நாளில் உண்டாயிற்று. பசி நித்திரை இல்லாமல் எங்கே சுற்றினாலும் ஒரே தியானமாக இப்படி பிராணனை பந்தயம் வைத்து சாதனை பண்ணினவராக எந்த ரிஷியும் இல்லை. இந்த மகா பக்தனின் சங்கம் உனக்கு ஏற்பட்டதால் தான் தரிசனம் கிடைக்காவிட்டாலும் கர்ஜனையும் இப்போது இந்த வாக்கும் கேட்கிற பாக்கியமாவது கிடைத்தது. இதனாலேயே மந்திர சித்தியும் பெற்றுவிட்டாய். உனக்கு அவசியமான காலத்தில் வந்து ஆக வேண்டியதை அனுகிரகிப்பேன் என்று பகவானின் வாக்கு சொல்லிற்று. ரொம்பவும் முக்கியமான ஒரு சமயத்தில் பத்மபாதருக்கு நரசிம்மமூர்த்தியின் ஆவிர்வாவம் ஏற்பட்ட கதையையும் கையோடு சொல்லிவிடுகிறேன். அவர் ஆச்சாரியாளின் சிஷ்யராகி ரொம்ப நாள் ஆனவிட்டு நடந்த சம்பவம். காபாலிகர்களின் தலைவன் ஒருவன் இருந்தான். சுடுகாட்டில் வாசம் பண்ணுவது, நரபலி கொடுத்து மாம்சத்தையும் மஜ்ஜையையும் பச்சையாக தின்னுவது என்று இப்படி குரூரமாக வாமாச்சாரங்களை பின்பற்றி வந்த காபாலிகர்களின் தப்பையெல்லாம் ஆச்சாரியால் எடுத்து சொல்லி சாத்வீக வழிக்கு வரும்படி உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அநேகம் காபாலிகர்கள் மனசு மாறினார்கள். சில பேர் மாறாமல் ஆச்சாரியாளிடம் ஒரே அடியாக துவேஷம் பாராட்டி கொண்டிருந்தார்கள். இவன் அப்படி ஒருவன். இவனால் அவருக்கு எதிர்வாதம் எதுவும் பண்ண முடியவில்லை. அவரை எப்படி தொலைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தான். ஒன்று பண்ணலாம், இவரோ மகா கருணை உள்ளவர், அதனால் அவரிடமே போய் நம் இஷ்டத்தை சொல்லுவோம் என்று நினைத்து அவர் தனியாயிருந்த சமயத்தில் அவரிடம் போய் நமஸ்காரம் பண்ணினான். இதுவரை நான் விதவிதமாக பலி கொடுத்தும் கபாலி பிரத்யட்சமாகவில்லை. சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமான ஒரு ராஜாவின் தலையையோ அல்லது அஷ்டமகா சித்தி பெற்ற ஒரு ஆத்ம ஞானியின் தலையையோ பலி கொடுத்தால் நிச்சயம் பிரத்யட்சமாவார். ராஜாவின் தலைக்கு நான் முயற்சி பண்ணினால் அவன் என் தலையை வாங்கி விடுவான். தாங்கள் மகா ஞானி, மகா யோக சித்தர், அதனால் என் மனோரத பூர்த்திக்காக கருணாமூர்த்தியான தங்களிடம் வந்தேன் என்றான். இப்படி கூட ஒருத்தரிடம் தலையை கேட்பதுண்டா என்றால் ஆச்சாரியால் அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார். காபாலிகன் கேட்டதில் அவருக்கு ரொம்பவும் சந்தோஷம் உண்டாயிற்று. அட, ஒன்றுக்கும் உதவாதது என்று நினைக்கிற இந்த மனுஷ சரீரம் கூடவா ஒருத்தனுக்கு ஈஸ்வர தரிசனமே கிடைப்பதற்கு உதவுகிறதாம். மரம் பட்டு போனாலும் விறகாக உபயோகப்படுகிறது. மாட்டு கொம்பு ஈஸ்வர அபிஷேகத்துக்கே உபயோகமாகிறது. யானை தந்தமும் எத்தனையோ பிரயோஜனங்களை கொடுக்கிறது. மான் தோல், குரூரமான புலித்தோல் கூட தியானத்துக்கு ஆசனமாகிறது. மனுஷ சரீரம்தான் எதற்கும் பிரயோஜனப்படாதென்று நினைத்தால் இதை ஒருத்தன் கேட்டு பெற வருகிறானே என்று சந்தோஷித்தார். உன் ஆசைப்படியே ஆகட்டும் அப்பா, ஆனால் என் சிஷ்யர்களுக்கு விஷயம் தெரியப்படாது. அவர்கள் பொல்லாதவர்கள், உனக்கு ஏதாவது கஷ்டம் உண்டாக்குவார்கள். ஆகையால் நான் தனியாக தியானத்தில் இருக்கும் சமயத்தில் வந்து சிரசை எடுத்துக்கொண்டு போ என்றார். அப்படியே அப்புறம் அவர் தனியாய் தியானத்தில் இருந்தபோது வந்தான். கத்தியை உருவினான். எங்கே இருந்தோ பத்மபாதர் அங்கே வந்து குதித்தார். ஹாஹா என்று பெரிசாக சத்தம் கேட்டது. ஆச்சாரியால் கண்ணை திறந்து பார்த்தார். காபாலிகன் உடம்பு கிழிப்பட்டு எதிரே மிருத சரீரமாக கிடந்ததை பார்த்தார். பக்கத்தில் இருந்த பத்மபாதரிடம், என்ன ஆச்சு, இது யார் பண்ணிய காரியம் என்று கேட்டார். அவர், எனக்கு ஒன்றும் தெரியலை, கங்கையில் இருந்தேன், அப்புறம் எனக்கு என்னவோ மாதிரி ஆச்சு, இப்பத்தான் ஸ்வயப்பிரஜை வந்திருக்கு என்றார். ஆச்சாரியால், ஓஹோ, உனக்கு நரசிம்ம மந்திரம் உபதேசமாயிருந்ததா என்று கேட்டார். இருந்தது, ஆனால் ஒன்றும் பிரயோஜனமில்லை. சுவாமி என்னை ஏமாற்றிவிட்டு ஒரு வேடனுக்கு தரிசனம் தந்தார். என்னவோ சொன்னார், அவசியத்திலே வருவேன் என்று சொல்லும்போதே பத்மபாதருக்கு சட்டென்று தெளிவாயிற்று. ஓ, சொன்னபடிதான் இப்போது பண்ணியிருக்கிறார். அவர் ஆவேசித்துத்தான் இந்த காரியம் நடந்திருக்கிறது. இதைவிட ஆபத்தில் ரட்சணம் காட்ட ஒரு சமயம் உண்டா என்று சந்தோஷித்து நரசிம்மர் ஆச்சாரியால் 2 பேரையும் நமஸ்கரித்து எழுந்தார். இன்னொரு பிற்காலத்து கதை. பத்மபாதர் ஆச்சாரியாளிடம் வந்து கொஞ்ச நாளில் நடந்த இன்னொரு கதை சொல்கிறேன். ஏன் பத்மபாதர் என்று பெயர் வந்தது என்னும் கதை. மகான்கள் பெயருக்கு பின்னால் பாதர் சேர்க்கிற மாதிரி கவுடர், கவுடபாதர் மாதிரி பத்மர், பத்மபாதர் இல்லை. பத்மபாதர் என்பதே முழு பெயர், காரண பெயர்.
ஒரு நாள் அவர் கங்கையின் அக்கரையிலும் ஆச்சாரியாள் இக்கரையிலுமாக இருந்தார்கள். ஆச்சாரியாள் ஈரவஸ்திரத்துடன் இருந்தார். பத்மபாதரிடம் காய்ந்த சுத்த வஸ்திரம் இருந்தது. சிஷ்யருடைய பக்தியை லோகத்திற்கு மற்ற சிஷ்யர்களுக்கு பிரகடனம் பண்ண வேண்டும் என்று ஆச்சாரியாள் நினைத்தார். வஸ்திரத்தை இங்கே கொண்டு வா என்று எதிர்க்கரையில் இருந்தவரிடம் சொன்னார். குரு ஆக்ஞை என்றால் தட்டாமல் உடனே பண்ணிவிட வேண்டும் என்ற ஸ்மரணைதான் பத்மபாதருக்கு. அதில் நடுவே கங்கை இருக்கிற ஸ்மரணையே போய்விட்டது. ஆளை முழுங்குகிற மாதிரி ஆழமாக நதி ஓடுவது தெரியாமல் சமபூமியில் நடப்பது போல அவர் ஆச்சாரியாள் இருந்த பக்கமாக பிரவாகத்தின் மேலேயே நடக்க ஆரம்பித்தார். அப்போது என்ன ஆயிற்றென்றால், அவர் எங்கேயெல்லாம் அடி வைக்க இருந்தாரோ அங்கேயெல்லாம் கங்காதேவி ஒரு தாமரையை புஷ்பித்து பாதத்தை தாங்கினாள். அதன் மேலாகவே அவர் எதிர்க்கரைக்கு வந்து குருநாதரிடம் வஸ்திரத்தை கொடுத்தார். பத்மங்களால் தாங்கப்பட்ட பாதத்தை உடையவர் ஆனதால் பத்மபாதர் என்று பெயர் வந்தது. மற்ற சிஷ்யர்களெல்லாம் என்னமாக கங்கையை தாண்டிவிட்டாய் என்று ஆச்சரியப்பட்டார்களாம். அவரானால் இது என்ன ஆச்சரியம், எந்த குருநாதரை ஸ்மரித்தால் சம்சார சாகரமே முழங்கால் அளவு ஆகிவிடுகிறதோ அவரே ஆக்ஞை பண்ணும்போது இந்த கங்கை என்ன பிரமாதம் என்றாராம். பத்மபாதர் விஷ்ணு அம்சம், நரசிம்ம சாட்சாத்காரம் பெற்றவர். அதனால் விஷ்ணுவின் அம்சாவதாரமான வியாசரை ஆச்சாரியாள் அடையாளம் கண்டுகொள்வதற்கு முந்தியே இவர் கண்டுவிட்டார் என்று ஒரு சம்பவம் உண்டு. அதுவும் காசியில் நடந்ததுதான். லோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியாளுடைய சூத்திர பாஷ்யத்தின் பெருமையை தெரிய பண்ண வேண்டுமென்று சூத்திரகர்த்தாவான வியாசர் நினைத்தார். ரொம்ப சுருக்கமாக வார்த்தைகளை அடக்கி அவர் சூத்திரம் பண்ணிவிட்டதால் அர்த்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவரும் இஷ்டப்படி இழுத்து நீட்டி இல்லாத அர்த்தத்தை எல்லாம் சொல்லி வந்தார்கள். அப்போது ஆச்சாரியாள்தான் வியாசாச்சாரியாளின் எண்ணம் என்னவோ அதையே பரிபூர்ணமாக புரிந்து கொண்டு தம்முடைய பாஷ்யத்தை எழுதியிருந்தார். அதனால் பிரீத்தியடைந்த வியாசாச்சாரியாள் இன்னும் கூட அவரை நன்றாக பரீட்சித்து முடிவில் இவர் செய்த பாஷ்யம்தான் நமக்கு பிரீத்தியானது என்று லோகம் புரிந்து கொள்ள செய்யணும் என்று நினைத்தார். வியாசரூபத்திலேயே போனால் ரொம்பவும் வினய குணம் படைத்த ஆச்சாரியாள் வாயை திறக்க மாட்டார். மேதாவிலாசத்தை எல்லாம் அடக்கி கொண்டு பக்திதான் பண்ணுவார் என்பதால் யாரோ ஒரு வயோதிக பிராமணர் மாதிரி ரூபம் எடுத்துக்கொண்டு வந்தார். சூத்திர பாஷ்யம் பண்ணியிருக்கீராமே, இதற்கு என்ன அர்த்தம், அதற்கு என்ன அர்த்தம் என்று ஆச்சாரியாளை கேட்டுக்கொண்டு போனார். ஆச்சாரியாளும் தயங்காமல் பதில் சொல்லி கொண்டு போனார். இவர் என்ன அர்த்தம் சொன்னாலும் அவர் உள்ளூர சந்தோஷப்பட்டு கொண்டே அதெல்லாம் இல்லை, இப்படித்தான் அர்த்தம் என்று எதையாவது சொல்லி ஆக்ஷேபித்தார். அவர் சொல்வது பொருந்தாது என்று ஆச்சாரியாள் விஸ்தாரம் பண்ணி வாயை அடைப்பார். ஒரு விஷயமாக வாயை அடைத்தாலும் அவர் இன்னொன்றை பிடித்து கொள்வார். அப்புறம் விதண்டாவாதமாக எல்லாம் கூட பண்ண ஆரம்பித்தார். விதண்டாவாதம் என்பது அவ்வளவு சரியில்லை. விதண்டை வேறே, வாதம் வேறே. வாதம், ஜல்பம், விதண்டை என்று 3. வாதம் என்பது நேர்மையாக திறந்த மனசோடு ஆர்கியூ பண்ணுவது. ஜல்பம் என்பது வீம்பாக தன் கட்சி என்று ஒன்றையே பிடித்து கொண்டிருப்பது. விதண்டை என்றால் எதையும் தர்க்கப்படி ரூபிக்காமல் தன் கட்சி என்று ஒன்றை ரூபிப்பதில் கூட அக்கறை காட்டாமல் எதிராளி என்ன சொன்னாலும் அது தப்பு என்று மட்டும் குதர்க்கமாக சண்டை போடுவது கொண்டி என்று சொல்வார்கள். ஆச்சாரியாளோடு நாள் கணக்கில் வியாசர் வாதம், விதண்டை எல்லாம் பண்ணினார். 2 மகா மேதைகள் இப்படி பலத்த வாதம் பண்ணுவதை பார்த்து சிஷ்யர்கள், பண்டிதர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். சிஷ்யாளுக்கு அப்பப்போ அடித்து கொள்ளும், யார்டா இந்த கிழவர், நம் குருநாதரையே ஜெயித்து விடுவார் போலிருக்கே என்று. அப்புறம் ஆச்சாரியாள் டான் என்று பாயிண்ட்களை கொடுக்கும்போது இந்த கிழம் என்னதான் பண்ணி பார்த்தாலும் ஆச்சாரியாளிடம் ஜம்பம் சாயுமா, மண்ணை கவ்வாமல் போக முடியுமா என்று உற்சாகமடைவார்கள். ஆச்சாரியாளுக்கு சளைக்காமல் இப்படியொரு மனுஷர் வாதம் பண்ணுவதா, இவர் யாராயிருக்கும் என்று பத்மபாதர் நினைத்து கொஞ்சம் ஞான திருஷ்டியினாலே பார்த்தார். அட, வேதவியாச பகவான் அல்லவா வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு விட்டார். சரிதான், நம் குருநாதரோ பரமசிவன், சங்கர சாக்ஷாத். வந்திருக்கும் வேதவியாசரோ மகாவிஷ்ணுவே, வியாசோ நாராயண ஸ்வயம். இப்படி சிவவிஷ்ணுக்களே வாத விளையாட்டு பண்ணுவதென்றால் அது எப்போது முடியுமோ, எப்படி முடியுமோ, இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் என்றெல்லாம் சிஷ்யரான நாம் ஆசைப்பட்டால் ஆகிவிடுமா? இங்கே நாம் ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கில்லை. நாம் ஏதாவது மத்தியஸ்தம் கித்தியஸ்தம் பண்ணி முடிகிற விஷயமா இது? அவர்கள் தெய்வங்கள், நாமோ அடிமை கிங்கரர்.
சங்கர பகவானும் நாராயண பகவானுமே விவாதம் நடத்துவதாக ஏற்பட்டிருக்கும் போது கிங்கரனான நாம் என்ன செய்வது? சங்கர சங்கர சாக்ஷாத் வியாசோ நாராயண ஸ்வயம் தயோர் விவாதே சம்பிராப்தே கிங்கர கிங்கரோம்யகம். கிங்கர கிங்கரோம்யகம் என்று வார்த்தையை திருப்பியதில் கிங்கரோம்யகம் என்பதை கிம் கரோமி அகம் என்று பிரித்து கொள்ள வேண்டும். நான் என்ன செய்வேன் என்று அர்த்தம். இப்படி ஸ்லோகமாக சொல்லி 2 பேரையும் பத்மபாதர் நமஸ்கரித்தார். அப்படியா, சூத்திரக்காரரான வியாசாச்சாரியாலேயோ வந்திருப்பது என்று ஆச்சாரியாளுக்கு ஒரே பக்தியும் சந்தோஷமும் அடக்கமும் வந்துவிட்டது. வாஸ்தவமாக இந்த பாஷ்யம் தங்கள் ஹிருதயத்தை அனுசரிப்பதாக இருந்தால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஸ்வஸ்வரூபம் எடுத்துக்கணும் என்று பிரார்த்தித்து கொண்டார். கிள பிராமணர் உடனே வியாச ரூபத்தில் தரிசனம் கொடுத்தார். ஆச்சாரியாளுக்கு நிரம்ப அனுகிரகம் செய்து லோகத்தில் நேர்மையாகவும் கொண்டி வழியிலும் யாரார் என்னென்னவெல்லாம் ஆக்ஷேபித்து சொல்ல முடியுமோ அதற்கு மேலே நாமே சொல்லி அத்தனைக்கும் உன் பாஷ்யம் பதில் சொல்கிறது என்று காட்டவே இப்படி வந்தேன். இந்த பாஷ்யத்திற்கு என் பூர்ண அங்கீகாரம் உண்டு என்றார். ஆச்சாரியாள் தாம் எழுதினதையெல்லாம் அவருடைய பாதத்தில் வைத்தார். தங்களுடைய அங்கீகாரம் கிடைத்துவிட்ட பின் நான் செய்ய எதுவும் இல்லை. தங்கள் அனுகிரகத்தில் இவை பிரச்சாரமாகிவிடும். இப்போது எனக்கும் 16 வயசு பூர்த்தியாகிறது. 8ஐ 16 அதுவும் முடிகிறது. யதாஸ்தானம் திரும்புவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இல்லை இல்லை, அப்படி பண்ணப்படாது. புஸ்தகங்கள் எழுதிவிட்டாலும் சிஷ்யர்களால் அவை பிரச்சாரமாகிவிடும் என்றாலும் அது மட்டும் போதாது. புஸ்தகமும் சிஷ்யர்களும் பண்ண முடியாமல் உன்னால் தான் முடியும் என்பதாக சில காரியங்கள் இருக்கின்றன. நீயே தேசம் பூராவும் போய் நேரில் வாதம் நடத்தினால்தான் வழிக்கு வரக்கூடியவர்களாக அநேக பண்டிதர்கள் சித்தாந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். அதைவிட முக்கியமாக உன் ஸ்வரூப தரிசனம் அவர்களுக்கும் சர்வ ஜனங்களுக்கும் கிடைக்க வேண்டாமா? புஸ்தகமும் சித்தாந்தமும் பிரச்சாரமும் வாத பிரதிவாதமும் இருக்கட்டும். அவை பண்ணுவதையெல்லாம் விட பெருசாக உன் தரிசனமே பண்ணிவிடும். ஜனங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி சுத்தப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடுமே. ஆனதினாலே 8ஐ 16 கொண்ட நீ இன்னும் 16 வருஷம் இருக்க வேண்டும். பரதகண்டம் முழுவதிலும் திக்விஜயம் பண்ணி உன்னை போல திக்விஜயம் செய்தவர் எவரும் இல்லை என்னும்படியாக பண்ணி தர்மோத்தாரணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வியாசர் சொன்னார். இவர் சங்கர சாக்ஷாத், அவர் நாராயண ஸ்வயம் என்றாலும் கூட அவதாரத்திலே மனுஷர் மாதிரி அடங்கி இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக வியாசாச்சாரியாள் பிரம்மாவை கொண்டே ஆச்சாரியாளுக்கு இன்னும் 16 வருஷம் ஆயுசை நீட்டிக்க பண்ணினார். பிரம்மாதானே ஜன்மா தந்து இத்தனை ஆயுஸ் என்று எழுதுபவர். பிரம்மாவும் அப்படியே அங்கே தோன்றினார். திரிமூர்த்திகளும் சேர்ந்து விட்டார்கள். முதலில் சிவனின் வரத்தால் ஆச்சாரியாள் 8 என்று ஆயுஸ் பெற்று 16 கொண்டார். இப்போது விஷ்ணு பிரம்மா இருவரும் இன்னொரு 16 கொடுத்தார்கள். ஈஸ்வர அவதாரத்திற்கு நான் என்ன ரூல் பண்ணுவது? இஷ்டப்படி எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றும் பிரம்மா சொன்னார். அப்புறம் பிரம்மாவும் வியாசரும் அந்தர்தானமானார்கள். ஆச்சாரியாளுடைய காசி வாசத்தின் போது 4 முக்கியமான விஷயங்கள் நடந்தன. ஒன்று, அவர் பாஷ்ய உபதேசம் பண்ணினது. இன்னொன்று, பத்மபாதர் அவரிடம் வந்து சிஷ்யராகி சந்நியாசம் வாங்கி கொண்டு அந்த பெயர் பெற்றது. மூன்றாவது, வியாசர் வந்து பரீட்சித்து பாஷ்யத்தை பரிபூர்ணமாக அங்கீகரித்து ஆச்சாரியாளுக்கு இன்னொரு 16 வயசு நீடிக்க வைத்தது. 4வது இப்போது சொல்லப்போகிறது.